வணக்கம். இன்றைக்கி அண்ணாமலை ரோடில் மொத்தமாக 3 அப்டேட் பார்க்குறோம். முதல்ல வந்து மூத்த அரசியல்வாதி திரு நல்லக்கண் அவர்கள் இறந்ததுக்கு ஒரு இரங்கல் செய்தி தெரிவிச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா 3வது தெருமுனை கூட்டத்தில் அண்ணாமலை அவர்கள் பேசியிருக்காங்க. ஒரு 35 மினிட்ஸ். ஏற்கனவே 2 தெருமுனை கூட்டம் பேசியிருந்தாங்க. 3வதுல வந்து இன்னும் என்னன்னு தெரியல, பயங்கர டேட்டா பாயிண்ட்ஸோட பயங்கர இன்டெலெக்சுவலான ஒரு ஸ்பீச்சு. நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் ரிப்பீட்டடாக இருக்கும்னு நினச்சேன். பட் ரொம்ப முக்கியமானது மெட்ரோ திட்டத்தை பற்றி அவ்வளோ டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. நான் அதோடைய ஹைலைட் சொல்கிறேன். அதை முடிச்சுட்டு ஒரு ப்ரெஸ் மீட்டு, ஒரு 40 மினிட்ஸ் தெருமுனை கூட்டம் ஸ்பீச்சு, அதுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் ப்ரெஸ் மீட்டு, அதில் உள்ள ஹைலைட்ஸ் எல்லாம் தான் இன்றைக்கி நம்ம ரோட்டில் பார்க்க போகிறோம். நான் உங்கள் மடியின் கோபி, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பாசிட்டிவ் பாலிடிக்ஸ். ஸோ முதல்ல நான் அந்த இரங்கல் செய்தி வாசிச்சிடுறேன். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் ஐயா திரு நல்லக்கண்ணு அவர்கள் காலமான செய்தி மிகுந்த வருத்தம் அளிக்கிறது. சிறந்த சமூக சீர்திருத்தவாதியாகவும் மிகவும் எளிமையான தலைவராகவும் விளங்கியவர். கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு அனைத்து தரப்பு மக்களிடம் நன்மதிப்பை பெற்றவர். ஐயா திரு நல்லக்கண் அவர்கள் குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அவரது ஆன்மா சாந்தி அடைய இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். ஓம் சாந்தி. 101 வயசு அவங்களுக்கு ரொம்ப ஒரு எளிமையின் உதாரணமாக தான் இருந்திருக்கிறாங்க. எனக்கு வந்து இந்த இதில் ஒரே ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். முன்னாடி வந்து என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா ஆர்ஐபின்னு சொல்லி போட்டுட்ருப்பாங்க. ஒருத்தருக்கு இரங்கல் செய்தி சொல்லும்போது ரெஸ்ட் இன் பீஸ்ன்னு சொல்லிட்டு. ஆனால் அப்புறமா நிறைய பெரியவங்க அதில் ஒரு பர்டிகுலரில் ஒருத்தர் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கிறது வந்து முன்னெடுத்தவர் வந்து பெங்களூர் ஐஏஎம் சேர்ந்த வைத்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொஃபஸர். அவர் வந்து சொல்லியிருப்பார், ரெஸ்ட் இன் பீஸுங்கிறது நம்ம கலாச்சாரத்தில் கிடையாது. நம்மளை பொறுத்த வரைக்கும் வந்து ஓம் சாந்தி சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தாரு. அதான் ஆரம்பம்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா எல்லாருமே வந்து இப்போ நிறையா என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டோம், இரங்கல் செய்தி சொல்லும்போது ஓம் சாந்தி சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். ஒரு சரியான ஒரு முன்னெடுப்பு வந்து முதல்ல உள்ள செய்தி. நம்மளுடைய இரங்கல் தெரிவிச்சுக்கிறோம். அடுத்ததாக தெருமுனை கூட்டத்தில் உள்ள ஹைலைட்ஸு. அது முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால், அந்த தெருமுனை கூட்டத்துக்கு 2 சிட்டிங் எம்எல்ஏ பங்கு பெற்று இருந்திருக்கிறாங்க. அப்போ அவங்க சொல்லியிருக்காங்க, அந்த 2 சிட்டிங் எம்எல்ஏயும் நீங்கள் பேசுங்க, நீங்கள் வந்து இது தலைமை தாங்கி பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அண்ணாமலை சொல்லி அவங்க வந்து பெருந்தன்மையாக என்னைய பேச சொல்லி அவங்க கேட்டுட்ருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. பட் நம்மளுக்கு தெரியும், ஸ்டேச்சர் வைஸ் அண்ணாமலை ரொம்ப பயங்கர பெரிய ஸ்டேச்சர் நம்மளுக்கு தெரியுது. ஸ்பீச்சை கேட்டாலே தெரியும். அப்போ அவர் முதல்ல என்ன சொல்கிறாருன்னா, திமுக வந்து முன்னாடி காமராஜர் காலத்தில் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, நெல்லை எங்கள் எல்லை, குமரி ஒரு தொல்லைன்னு சொல்லிட்டு திமுக கலைஞர் காலத்தில் சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமாவே கன்னியாகுமரிக்காரங்களுக்கு பயங்கர கோவம். அப்போலேருந்து இப்போ வரைக்கும் கன்னியாகுமரியில் வந்து அவங்களால ஜெயிக்கவே முடியல, திமுகவால் ஜெயிக்கவே முடியல. நீங்கள் அங்கே ஒன்று இங்கே ஒன்று ஜெயிப்பாங்களே ஒழிய. அதே போல் இப்போ என்ன நடந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா, மாறன் அவர்களோட பையன் வந்து இப்போ கோயம்புத்தூர் என்ன சொல்லியிருந்தாருன்னு சொன்னால், இந்த ஊர் மக்கள்லாம் அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை பண்ண மாட்டாங்க, ஆனால் சுற்றி இருக்கவங்களாம் கெடுத்துருவாங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தாருன்னு சொன்னார். நம்ம 2 நாள் முடி அண்ணாமலை தொட்டியில் அந்த வீடியோவும் ப்ளே பண்ணியிருந்தோம். அந்த வீடியோவில் அவர் ப்ளே பண்ணுறது சொல்கிறாரு, சாராய அமைச்சர் செந்தில் பாலாஜிலாம் மேடையில் உட்காந்து சிரிச்சிட்டு இருக்கிறாங்க. அப்போது அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி கோயம்புத்தூர் மக்கள் மேலேயே ஒரு இது இருக்குது. எப்படி கன்னியாகுமரி பண்ணாங்களோ அதே மாதிரி இப்போ கோயம்புத்தூர் பண்ணுறாங்க. 2021 மொத்த தமிழ்நாடு அவங்க ஜெயிச்சிருந்தாலுமே கோவை மாவட்டத்தில் ஃபுல்லாக அவங்க தோற்றுருந்தாங்க. அது அவங்களுக்கு பயங்கர கோவம் கோவை மக்கள் மேலே. அதனால் ஜெயிச்சு வந்த உடனே கோவை மக்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குற மாதிரி அவங்க வந்து எங்களுக்கு நீங்கள் ஓட்டு போடல, எங்களை ஜெயிக்க வைக்கல, இருங்க உங்களுக்குன்னு சொல்லிட்டு முதல்ல என்ன பண்ணாங்கன்னா, கோவிட் வேக்சின் வந்து வரும்போது கோயம்புத்தூருக்கு மட்டும் கம்மியாக வந்து அவங்க தடுப்பூசி அனுப்பிச்சி வச்சுருந்தாங்க. அப்புறம் இங்கே இருக்கிற ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ்லாம் போராடி பிரச்சனை பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து அந்த வேக்சினேஷனே வாங்குற மாதிரி அந்த சூழ்நிலை வந்துச்சு. ஸோ அவங்க வந்து ஓரவஞ்சனை காமிச்சு கொஞ்சம் தப்பு பண்ணுற ஆளுங்க தான். நம்ம கோயம்புத்தூர் மக்கள்லாம் வந்து நீங்கள் எளிதாக எல்லாத்தையும் மறந்துடுவீங்க, ரொம்ப நல்ல உள்ளம் கொண்டவங்க. அதனால் உங்களுக்கு ஞாபகப்படுத்தணும், அவங்க எப்படிப்பட்ட ஆளுங்க ஞாபகப்படுத்தணுன்றதுக்காக நான் திரும்ப சொல்கிறேன். இப்போயும் கொஞ்ச நாள் 2 நாள் கழித்து ஸ்டாலின் அவர்கள் கோயம்புத்தூர் வர போகிறாரு. வந்து உங்ககிட்ட சொல்லுவார். என்ன சொல்லுவாருன்னா, இந்த மாதிரி மெட்ரோ திட்டம் வந்து பிஜேபி தான் தடுக்குதுன்னு சொல்லுவாங்க. நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு 6-7 நிமிஷம் எடுத்துக்கிட்டு டீட்டெயில்டாக அந்த கோயம்புத்தூரில் உள்ள மெட்ரோ ப்ராப்ளம் பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு சொல்கிறாரு. ரொம்ப முக்கியமான விஷயம் அவர் சொல்கிறாரு. முதல்ல மெட்ரோ அப்படிங்கிறது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து கொடுத்து பண்ணுறதுக்கு ரெடியாக தான் இருக்கும். ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். சென்னையோடைய 2nd ஃபேஸ் மெட்ரோக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன சொன்னாங்கன்னா, இது நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம், நாங்கள் எங்களுடைய பட்ஜெட்டில் நாங்கள் பணம் ஒதுக்கீடு பண்ணி சென்னை மெட்ரோ பண்ணுறோன்னு சொல்லி வாக்குறுதி சொன்னாங்க. அதனால் வந்து அது நடக்கிற மாதிரி இருந்தது. ஒரு 3 வருஷம் அவங்க என்ன பண்ணலைன்னா அதை எடுத்தே பண்ணாமல் மக்கள்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒதுக்கீடு பண்ணலன்னு பொய் பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் மோடிஜி என்ன பண்ணாருன்னு சொன்னால், சார் நீங்களும் பண்ண மாட்டீங்க, எங்களையும் பண்ண வேணாம்னு சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்களே ஒதுக்கீடு பண்ணுறோம் சொல்லி பணம் ஒதுக்கீடு பண்ணாங்க. இப்போ சென்னை மெட்ரோவோட பணம் ஒதுக்கீடு எவ்வளோன்னு பார்ப்போம். மொத்தம் சென்னை மெட்ரோ வந்து 2nd ஃபேஸ் வந்து 55 கிலோமீட்டர் அந்த மெட்ரோ. அதுக்கு மொத்தம் ஆகிற செலவு வந்து 67,000 கோடி அதுக்கு செலவாகிறது. அந்த 67,000 கோடியில் 34,000 கோடி கடன். அந்த கடனும் எப்படின்னு கேட்டிங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டே கேரண்டி கொடுத்து அந்த கடன் வாங்கி கொடுத்துரும். ஸோ அந்த 34,000 கோடி நீங்கள் மொபிலைஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் கஷ்டப்பட தேவை, சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட பொறுப்பு. அதுபோல் சென்ட்ரல் கவர்மெண்ட் அவங்க காசு ஒரு 10,000 கோடி எடுத்து அவங்களும் ஒதுக்கீடு பண்ணி 44,000 கோடி 43,000 கோடி வந்து
67,000 கோடியில் 43 சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்துருது. இது கொடுத்து நீங்களும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் பணம் போட்டு அந்த மெட்ரோ நடத்துகிறோம். இப்போ இந்த செலவு இருக்கு இல்லையா, எவ்வளோ செலவு இருக்குது, 34,000 கடனை திருப்பி அடைக்கணும், அதுக்கு வட்டி கட்டணும். இது எல்லாம் எப்படி தான் அந்த மெட்ரோ வந்து சம்பாதிக்கும்னு சொன்னால், மக்கள்கிட்ட இருந்து வாங்குகிற அந்த ஃபேர், அதுலேருந்து தான் வட்டி கட்டணும், எக்ஸ்பென்சஸ்லாம் பேர் பண்ணணும், அது நடக்கணும். 30 வருஷம் ஆகும். அப்படி பண்ணும்போது அப்போ நான் கவனிக்கணும். என்ன கவனிக்கணும்னு சொன்னால், எவ்வளோ செலவாகும், என்ன வருமானம் வரும், எவ்வளோ எந்தெந்த ஏரியாலலாம் வந்து நம்ம மெட்ரோ போட்டால் அதிக மக்கள் பயணிப்பாங்க, எப்படிலாம் கால்குலேட் பண்ணணும். இதுதான் முறை. அப்போ நம்ம கோயம்புத்தூர்லேயும் அந்த மாதிரி மெட்ரோ வருதுன்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணணும்னா, எவ்வளோ பணம் தேவைப்படும், அது எப்படி திரும்பி பணம் அது ஈட்டிருமா, எவ்வளோ ரூபா ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணணும், டிக்கெட் ரேட்டு. ஏன்னா அந்த டிக்கெட் வந்து கரெக்டான ரேட்டாக இருக்கணும். ஜாஸ்தி ரேட் வச்சா மக்களுக்கு அதனால் பயன் இல்லை. மக்கள் வந்து அப்போ நான் மெட்ரோ இவ்வளோ காசு கொடுத்து போகிறதுக்கு, இப்போ இங்கேருந்து உட்கிறதுக்கு 200 ரூபா கொடுத்து போக முடியுமா, போக முடியாது. அதுக்கு நான் பஸ்ஸில் போய்க்கிறேன், நான் 2 வீலரில் போய்க்கிறேன், ரேப்பிடோவில் போய்க்கிறேன், மக்கள் முடிவு பண்ணிடுவாங்க. அப்போ இது கரெக்டானதாக இருக்கணும். ஏன்னா பெங்களூரில் என்ன பண்ணாங்கன்னு சொன்னால், இதை பற்றிலாம் கவலைப்படாமல் தப்பான ரூட்டு, தப்பான கான்செப்டில் பண்ணி இப்போ மக்கள் வந்து அதிகபட்சமாக மெட்ரோவுக்கு வந்து பைசா கொடுக்குற மாதிரி சூழ்நிலை ஆயிடுச்சு. அதனால் இது கவனிப்பாங்க அப்படிங்கிறார். சொல்லிவிட்டு ஏன் வந்து மெட்ரோ எவ்வளோ நாள் தள்ளி போகுது அப்படிங்கிறதுக்கு நான் 4-5 காரணங்கள் சொல்கிறேன். ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன தப்பு பண்ணிச்சு அப்படிங்கிறத சொல்கிறேன் அப்படிங்கிறது. அப்போ டீட்டெயில்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு டிபிஆர்னு ஒன்று கொடுக்கணும் ஸ்டேட் கவர்மெண்ட். அப்படி கொடுக்கும்போது என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், முதல் தப்பு பாப்புலேஷனே தப்பாக கொடுக்குறாங்க. மெட்ரோவில் ரூல்ஸ் இருக்குது. என்ன ரூல்ஸ் இருக்குன்னு சொன்னால், 20 லட்சத்துக்கு மேலே எந்த ஊரில் வந்து பாப்புலேஷன் இருக்கோ அந்த ஊருக்கு தான் மெட்ரோ அலோகேட் பண்ணணும்னு ஒரு ரூல் இருக்குது. இவங்க என்ன பண்ணுறாங்க, கோயம்புத்தூரில் 15 லட்சம் தான் பாப்புலேஷன் சொல்லி கொண்டு போய் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுறாங்க. அப்போ கேட்குறாங்க, என்ன 15 லட்சம் பாப்புலேஷன் போடுறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, அது 2011 சென்சஸில் உள்ள டேட்டா போடுறாங்க. இப்போ 22 லட்சத்தை தாண்டிச்சு கார்பரேஷன் லிமிட்லேயே. அப்போ முதல்ல என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், நீங்கள் முதல்ல அந்த டிபிஆரை மாற்றிட்டு வாங்க. நீங்கள் பழைய ரெக்கார்டு படி 15 லட்சம் போகிறீங்க, அது ரூல் படி தப்பு. லேட்டஸ்ட் சென்சஸ் படி எவ்வளோ பாப்புலேஷன் சொல்லுங்கள், கோயம்புத்தூரில் எலிஜிபிளாக தான் இருக்கோ அதை மாற்றுங்கன்னு சொல்கிறாங்க. இன்ன வரைக்கும் அவங்க மாற்றாமல் வச்சுருக்காங்க. இது வந்து முதல் தப்பு. ரெண்டாவது, மெட்ரோ ஸ்டேஷன் வந்து வெளியே வந்தோடனே அந்த ரோடோட விட்டு வந்து 22 மீட்டர் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்க ஸ்ட்ரக்சர் பண்ணி டிசைன் பண்ணுறதுல 18 மீட்டர் வச்சு கொடுக்குறாங்க. அது ஒரு தப்பு, அதை மாற்றுங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறமா எவ்வளோ பேர் வந்து ட்ராவல் பண்ணுவாங்க டெய்லி அப்படின்னு கால்குலேட் பண்ணி அந்த அமௌண்ட்டை வச்சு தானே வந்து ஃபேர் எவ்வளோ ஃபிக்ஸ் ஆகும், இது வந்து வயபிளாக இருக்குமான்லாம் செக் பண்ணுவாங்க. அதுக்கு அவங்க வந்து 6 லட்சம் பேர் ட்ராவல் பண்ணுவாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. சென்னையோட ஃபேஸ் 2ல 55 கிலோமீட்டர் அந்த மெட்ரோ, அந்த 55 கிலோமீட்டர் மெட்ரோலேயே 4 லட்சம் பேர் தான் ட்ராவல் பண்ணுவாங்கிறது ஃபேக்ட், டேட்டா படி. இங்கே 55 கிலோமீட்டரில் 35 கிலோமீட்டர் வச்சுட்டு எப்படி நீங்கள் வந்து அதோட அதிகமான மக்கள் எப்படி ட்ராவல் பண்ணுவாங்க? அப்போ இது இடிக்குது. நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இந்த ஏரியாவை கொஞ்சம் ரீடிசைன் பண்ணி எவ்வளோ பேர் வருவாங்கன்னு கரெக்டாக கால்குலேட் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த மாதிரி 3-4 காரணங்கள்னால என்ன பண்ணுறாங்கன்னா, திருப்பி அனுப்பிச்சு கரெக்டாக பண்ணிவிட்டு வாங்க, அப்போ தான் மக்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏன்னா இவங்க என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, அவ்வளோ கோடிக்கணக்கான ரூபாயை செலவு பண்ணி தப்பான ரூட்டில் இல்லை தப்பான ப்ராஜெக்டில் நீங்கள் பண்ணிங்கன்னு சொன்னால் மக்கள் மேலே தான் அது போய் விடியும். மெட்ரோன்னு ஒரு கௌரவத்துக்கு வந்துருமே ஒழிய அப்புறம் அது அஃபோர்டபுளாக இருக்காது. நீங்கள் முதல்ல சொன்ன மாதிரி உக்கடத்துக்கு 200 ரூபா கொடுத்து போக மாட்டாங்க யாருமே. அதனால் இது கவனம் பண்ணி சொல்கிறாங்க. ஆனால் இதெல்லாம் பற்றி பேசாமல், இந்த டீட்டெயில்ஸ்லாம் சொல்லாமல், இது நான் தப்பாக பண்ணிட்டேன்றதை சொல்லாமல், எதனால் இருக்குதுன்னு சொல்லாமல், எதுவுமே சொல்லாமல் சென்ட்ரல் கவர்மெண்ட் பழி போட்டுகிட்டே இருக்காங்க. இது வந்து மக்களுக்கு போய் சேரணும், மக்களுக்கு புரியணும் அப்படிங்கிறாரு. அவ்வளோ டீட்டெயில்டாக, அவ்வளோ பாமரருக்கு புரிகிற மாதிரி சொல்லி புரிய வைக்கிறாரு. அவ்வளோ நல்லா இருந்தது. இதை படித்து இந்த ப்ரெஸ் மீட்டை கேட்டாலே பாதி பேருக்கு, அந்த அரசியல்வாதிகளுக்கே சொல்கிற புரிஞ்சிடும். இது வந்து முதல் முக்கியமானதை அட்ரஸ் பண்ணது. அப்புறம் அவங்க கோயம்புத்தூர் கவனமே செலுத்துறதில்லை. லாஸ்ட் 3 இயர்ஸில் மட்டும் 325 ஸ்பின்னிங் மில் வந்து மூடப்பட்டிருக்கு இந்த பகுதியில். அப்போ எவ்வளோ வேலை வாய்ப்பு போயிருக்கும், எவ்வளோ தொழில் அடிபட்டிருக்குது. நம்ம அந்த நிறுவனங்கள்கிட்ட ஏன் வந்து இந்த மாதிரி மூடுறீங்க, இந்த மாதிரி எதனால் மூடப்படுதுன்னு கேட்டால், கரண்ட்டு வந்து கச்சா முச்சான்னு அவங்க சார்ஜ் பண்ணுறாங்கங்கிறாங்க. 9 ரூபாய்க்கு மேலே ஒரு யூனிட் சார்ஜ் பண்ணிட்டு இருக்காங்க. அது 12 ரூபா வரைக்கும் கூட போகுது அப்படிங்கிறாங்க. அப்புறம் வந்து இப்போ டான்ஜெட்கோ இருக்குது, தமிழ்நாடோட மின் வாரியம் எடுத்து பார்த்தோன்னு சொன்னால் 1.25 லட்சம் கோடி கடனில் இருக்குது. அப்போது என்ன தான் இவங்க பண்ணுறாங்க? இந்த 4 வருஷத்தில் இவங்க வந்து ஒரு சர்ப்ளஸ் பவர் ஜென்ரேஷன் இருக்கா? இல்லை. புது டிஸ்ட்ரிக்ட் உருவாக்குனாங்களா? இல்லை. இது மாதிரி எந்த விஷயமே பண்ணல. இப்போ ஒரு வருவார் வந்து 2 நாள் வந்து நான் ஜிடி நாயுடு பாலம் கட்டினேன்னு சொல்லி சொல்லுவார். நான் ஆக்சுவலி ஸ்பீக்கிங் அதை வந்து முதல்ல அந்த திட்டத்துக்கு, அந்த பாலத்துக்கு வந்து கையெழுத்து போட்டது இபிஎஸ் அவர்கள் ஆட்சியில் இருக்கும்போது அது நடந்தது. அப்போ அவங்க பண்ணதை இவங்க இழுத்து 4.5 வருஷத்தில் அதை பண்ணிவிட்டு அதை நான் சாதிச்சேன்னு சொல்லி சொல்கிறாங்க. எதுவுமே பண்ணலைன்னா அது கட்டி முடிஞ்சிருக்கும். அப்போ இந்த அளவுக்கு அவங்க எதுவுமே பண்ணாமல் இருந்திருக்காங்க அப்படிங்கிறது. சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து நிறைய திட்டங்கள் கொண்டு வந்துகிட்டே இருக்குது. இப்போ கூட பாரத் டாக்ஸி அப்படின்னு ஒரு திட்டம் கொண்டு வருது. ஏன்னா இப்போ நிறைய பேர் வந்து இந்த ஓலா, ஊபராக இருக்கட்டும், ஸ்விக்கியாக இருக்கட்டும், இதெல்லாம் வேலை பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ பாரத் டாக்ஸின்னு சென்ட்ரல் கவர்மெண்ட்டே கொண்டு வந்து உங்களுக்கே ஓனர்ஷிப் கொடுத்து அதில் வர லாபத்தையும் பங்கீடு பண்ணுற மாதிரியான திட்டம் வந்து அறிவிச்சிருக்காங்க. இந்த மாதிரி நிறையா முன்னெடுப்புகள் எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறாரு. அப்புறமா கடன் வந்து எவ்வளோ வாங்கிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சுதந்திரம் வாங்கினதுலேருந்து 1950க்கு அப்புறமாலேருந்து 2021 வரைக்கும் மொத்தமாக தமிழ்நாடு வாங்கின கடன் 4.5 லட்சம் கோடி.
ஸோ 70 வருஷத்தில் 4 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கோம், கடன் கொண்டு வந்திருக்கிறோம். இந்த 4 வருஷம் 5 வருஷத்தில் மட்டும் அவங்க 6 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்காங்க. அப்போ எந்த அளவுக்கு நிதி நிலையை ரொம்ப மோசமாக கொண்டு போயிட்டு இருக்காங்கன்னு பாருங்க அப்படிங்கிறது. அப்புறம் சொல்கிறார் லா அண்ட் ஆர்டர் ரொம்ப மோசமாக இருக்குது. இன்றைக்கி வந்து ஜெயலலிதா அவர்களுடைய பிறந்தநாள், அதாவது நேற்று வந்து ஜெயலலிதா அவர்களோட பிறந்தநாள். அது கூட மோடிஜி அவர்கள் மன் கி பாத்தில் அவங்களுக்கு வந்து கௌரவப்படுத்தி பிறந்தநாள் ஞாபகப்படுத்தி, அவர் குஜராத் சீஃப் மினிஸ்டராக இருக்கும்போது அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் பொங்கலுக்கு என் வீட்டுக்கு வந்து சாப்பிடணும்னு அழைப்பு விடுத்திருந்தாங்க அப்படின்னு சொல்லி நான் வந்து சாப்பிட்டேன்னா சொன்னேன். அந்தளவுக்கு வந்து பிரதமரும் ஜெயலலிதா அவர்களும் நல்ல ஒரு புரிதலோடு இருந்தாங்க அப்படின்றது சொல்கிறாரு. அவங்க காலகட்டத்திலலாம் லா அண்ட் ஆர்டர் அவ்வளோ நல்லா இருந்துச்சு. இப்போ ரீசெண்டாக ரேவதி, ஆக்ட்ரஸ் ரேவதி வந்து எனக்கு இப்போ வந்து அவ்வளோ சேஃப்டியாக இல்லாத மாதிரி இருக்குது, பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கு இவங்க என்ன பண்ணணும்? அப்படிலாம் இல்லையே, சேஃப்டியாக எனக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை சொல்லுங்கள், இந்த மாதிரியான ஒரு பதில் சொல்லாமல் அவங்கள வந்து இந்த டீம்லாம் போயிட்டு ஆபாசமாக திட்டுறது, இந்த மாதிரி தான் நடந்துட்டுருக்கு. ஏன் திட்டுறாங்கன்னா, திரும்ப வேறு எந்த ஒரு பொண்ணும் என்ன பண்ணிடக்கூடாதுன்னா பாதுகாப்பாக இல்லைன்னு சொல்லிடக்கூடாது. இப்போ இவங்களை அடிச்சோன்னா மற்றவங்களாம் பயம் வந்துடும். அப்படி தான் அவங்களோட அணுகுமுறை அப்படி தான் இருக்குது, ரொம்ப மோசமாக இருக்குது. என்ன பண்ணுறாங்கன்னா, லாஸ்ட்டு 3 இயர்ஸாக இவங்க வந்து பெண்கள் மேலேயும் குழந்தைகள் மேலே உள்ள வன்முறை டேட்டாவே ரிலீஸ் பண்ணாமலே இருக்கிறாரு. ஸ்டேட் கவர்மெண்ட் தான் அந்த லா அண்ட் ஆர்டர் வச்சிருக்கிறது. இவங்க என்ன பண்ணணும்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் டேட்டாவை கொடுக்கணும். 2022 இவங்க டேட்டா கொடுக்கும்போது 8% இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு இந்த கிரைம் ரேட்டுன்னு சொல்லி டேட்டா கொடுத்துருந்தாங்க. அதை வந்து எதிர்க்கட்சி தலைவர் எல்லாருமே வந்து 8% பாருங்கள் கூடிச்சுன்னு பேசின உடனே இவர் என்ன முடிவு பண்ணார், இப்போ டேட்டாவே கொடுக்க வேண்டாம் சொல்லிட்டு லாஸ்ட் 3 இயர்ஸ் டேட்டாவே கொடுக்காம இருக்கிறாரு. இந்த அளவுக்கு மோசமாக ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிறாரு. லா அண்ட் ஆர்டர் எவ்வளோ மோசமாக இருக்குன்னு சொன்னால், லாஸ்ட் 3 இயர்ஸில் மட்டும் 100 பங்களாதேஷிஸ்க்கு மேலே இந்த பகுதியில் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்கிறாரு. ஷாக்கிங். ஏன்னா இப்போ ரீசெண்டாக ஒரு பங்களாதேஷி ஒருத்தர் வந்து கோயம்புத்தூர் பக்கத்தில் திருப்பூரில் அரெஸ்ட் பண்ணாங்க. அவர் டெரர் பிளாட் பண்ணிட்டு இருந்தாருன்னு சொல்லி கேள்விப்பட்டோம். அதுலேயே 8 பங்களாதேஷிஸ்ங்கிறாரு. மொத்தமாக 100+ பங்களாதேஷ் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்கிறாங்க. அப்போது எப்படி ஒரு சேஃப் ஹெவன் ஆகிடுச்சு, ஒரு அடைக்கலம் கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சு. தப்பானவங்களுக்குலாம் தமிழ்நாட்டில் அடைக்கலம், ஏன்னா போலீஸ் வந்து அவ்வளோ லீனிட்டாக இருக்குங்கிற மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லி ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் ஒன்று ஷேர் பண்ணியிருந்தார். எல்லாம் முடிச்சுட்டு இங்கே எம்எல்ஏலாம் இருக்கிறாங்க, எதனால் அவங்க மட்டும் கேட்கலான்னு சொல்லி எல்லாத்தையும் இன்ட்ரடியூஸ் பண்ணார். ஏடிஎம் கேட்டிருக்க எல்லாத்தையும் அறிமுகப்படுத்துறாரு. எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு கடைகளுக்கெல்லாம் டிஸ்டர்பன்ஸ் ஆயிடுச்சு, நாங்கள் பொதுக்கூட்டம் இந்த மாதிரி திருமணி கூட்டம் போட்டதுனால அவங்களுக்குலாம் சாரி கேட்டுக்கிறேன், எங்களால் உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆச்சுன்னா சொல்லிட்டு திருமணி கூட்டத்தை முடிச்சிடறாரு. அதுக்கப்புறமா ஒரு சின்ன ப்ரெஸ் மீட்டு. அந்த ப்ரெஸ் மீட்டில் ஒரு சில கேள்வி கேட்குறாங்க. அதில் முதல் கேள்வி வந்து, விஜய் வந்து நான் தான் தமிழ்நாடு நானா அப்படின்னு சொல்லி சொல்கிறார், அதை பற்றி நினைக்கிறீங்கன்னு கேட்குறாங்க. அதுக்கு அவர் சொல்கிறாரு, ரொம்ப தப்பு. எந்த ஒரு அரசியல்வாதியுமே எல்லாருமே என்ன பண்ணால் விமர்சனம் பண்ணலாம், அப்படி விமர்சனம் பண்ணும்போது நான் தான் தமிழ்நாடுன்னு சொல்கிறது தப்பு, அதனால் அது அந்த மாதிரி பண்ணக்கூடாது தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஓபிஎஸ் அவர்கள் பற்றி கேட்கும்போது, இல்லை வெயிட் பண்ணுங்கள், டிடி தினகரன் அவர்களும் பேசியிருக்கிறாரு, ஸோ என்ன நடக்கும்னு பார்ப்போம் அது அப்படிங்கிறாரு. எவ்வளோ சீட்? 35 சீட்டு தான் நீங்கள் வந்து கேட்குறீங்க அலையன்ஸ்லன்னு சொல்லி கேட்குறாங்களேங்கிறாரு. அதுக்கு அவர் வந்து இல்லை, அது அப்படிலாம் இல்லை, பட் இதை பற்றி நயனா நாகேந்திரன் அவர்கள் மற்றவங்க தான் பேசுவாங்க, என்னை விட்டுருங்க, அவங்கள்ட்ட கேளுங்க அப்படிங்கிறாரு. திருமாவளவன் வந்து உங்கள் அலைன்ஸில் யாருமே ஹாப்பியாக இல்லைன்னு கேட்குறாங்களேங்கிறாரு. அவர் சொல்கிறார், திருமாவளவனே ஹாப்பியாக இல்லை, அவரோட அலைன்ஸ்லேயே டிஎம்கே அலைன்ஸை சேர்ந்ததுனால எல்லா அலைன்ஸ் பார்ட்டிஸுமே சீட்டு குறையுங்கிறாங்க. திருமாவளவனுமே ஒரு சீட்டு குறைய போகுது, 6 சீட்டு சொல்லிட்டு இருந்தாங்க, இப்போ 5 சீட்டு தான் சொல்லி சொல்கிறாங்களாமா. போல அவர் சந்தோஷமாக இருக்காரு, அந்த அலைன்ஸ் ஒழுங்காக இருக்கான்னு போய் கேளுங்க அப்படிங்கிறாரு. நீங்கள் நிதிநிலை சரியில்லைங்கிறீங்க, கடன் ஆயிடுச்சுங்கிறீங்க, 10 லட்சம் கோடி கடன்கிறீங்க, இப்போ வந்து உங்களோட அலைன்ஸ் பார்ட்னர் வந்து 10,000 ரூபா தரேன்றாரு, எப்படி தருவீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இதே கேள்வி இபிஎஸ் ஒருவாட்டி கேட்டிருப்பாங்க. அவர் தான் வந்து வருவாயை நான் இன்க்ரீஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வரியை இன்க்ரீஸ் பண்ணுவேன்னு ட்விஸ்ட் ஆகி சொல்லிட்டு போயிருப்பார். இவர்கிட்ட அதே கேள்விக்கு நான் ரொம்ப ஆர்வமாக இருந்தேன், பரவாயில்லையே. அப்போது சிஎம் கேண்டிடேட்டை கேட்டாங்க, அண்ணாமலைகிட்ட கேட்குறாங்க என்ன சொல்லுவாருன்னு அப்படின்னு பார்ப்போம்னு பார்த்தா பிரில்லியண்டான ஆன்சர்ஸ். அஃப்கோர்ஸ் இது தப்புன்னு அவருக்கும் தெரியும், பட் இருந்தாலும் அரசியல் சூழல் அப்படி தான் இருக்குது. மற்ற ஸ்டேட்லேயும் பிஜேபி கொடுக்குறாங்க, அதனால் இங்கேயும் அவர் கொடுக்குறத பற்றி சொல்லிவிட்டு இது வந்து நிதிநிலையை எப்படி நம்ம ஒழுங்காக மெயின்டைன் பண்ணுறோன்றது அது இருக்குது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னு சொல்லி சொல்கிறாரு. மைனிங் ரைட்ஸில், அதாவது கனிம வளத்தோடைய லைசன்ஸில் தமிழ்நாடு கவர்மெண்ட் சம்பாதிச்சது 100 கோடி ரூபாய் தாங்கிறது. இது ஏற்கனவே நம்மளுக்கு ஷாக்கிங்கான ட்ரூத் தான். 100 கோடி ரூபா எப்படி வந்து இவ்வளோ பெரிய ஸ்டேட்டில் இவ்வளோ பெரிய கனிம வள ரிசோர்ஸுக்கு அவங்க ஏர்ன் பண்ண இன்கமாக இருக்க முடியும்? அப்போ அதில் அவ்வளோ லஞ்சம் ஊழல் இருக்குது, அதை நம்ம சரி பண்ணாலே இன்கம் பெட்டர் ஆகும் அப்படிங்கிறது. அப்புறம் தமிழ்நாடுமே வருவாய் ஈட்டுறது 3,30,000 கோடி நம்ம ஈட்டுவோம்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் ஈட்டினது வந்து 3,00,000 கோடி சம்திங் தான். அதுலேயே ஒரு 30,000 கோடி டெஃபிசிட்டை தான் அவங்க வந்து வருவாய் ஈட்டியிருக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி பல காரணங்கள்னால அவங்க வருமானத்தை ஈட்டாததுனால நிதிநிலை ரொம்ப மோசமாக இருக்குது. உடனே என்னால் கடன் அடைக்கணும்னு சொன்னால் உடனே கண்டிப்பாக கடன் அடைக்க முடியாது. ஆனால் நிதியை இன்னும் பெட்டராக நம்மளால் வந்து என்ன பண்ண முடியும்னா மேனேஜ் பண்ணி இந்த பிரச்சனையை சால்வ் பண்ண முடியும் அப்படிங்கிறது. ஸோ அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. இபிஎஸ் அவர்களோட அதே கேள்வி இவர்கிட்ட அதே கேள்வி கேட்டதுக்கு 2 பேரோட பதில் அவ்வளோ டிஃப்ரென்ஸாக இருந்துச்சு. எனக்கு வந்து அது ரெண்டையும் சைட் பை சைடு போட்டு ஒரே கேள்வி
அதுக்கு வந்து இபி என்ன பதில் சொன்னார், அண்ணாமலை என்ன பதில் சொன்னாலும் போட்டு காமிக்கணும்னு ஆசை. நான் பார்க்குறேன், அது முடிஞ்சு அதையும் நான் போடுறேன். ஸோ இதெல்லாம் வந்து ப்ரெஸ் மீட்டோட ஹைலைட்ஸு, மற்ற எல்லாத்தோட ஹைலைட்ஸு. நேற்று இன்னைக்கு நடந்த இன்னொரு முக்கியமான சம்பவம் வந்து இஸ்ரேலுக்கு மோடிஜி அவர்கள் விசிட் பண்ணி அங்கே இருக்க பார்லிமெண்ட்டில் பேசியிருக்காங்க. அன்பிலியபிள் சீன்ஸ் அண்ட் அன்பிலியபிள் விஷயங்கள் நடந்திருக்குது. புல்லரிக்கிற விஷயங்கள் நிறைய நடந்திருக்குது. நுணுக்கமாக நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. அதெல்லாம் டீட்டெயில்டாக என்ன பண்ணுறேன்னு சொன்னால் ஒரு வீடியோ ரெடி பண்ணி பாசிட்டிவ் ஜியோ பாலிடிக்ஸ் சேனலில் நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கண்டிப்பாக போய் பாருங்கள். நான் அதை நம்ம கம்யூனிட்டி போஸ்ட்டில் நான் அந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு தட் வீடியோ. ஏன்னா அவ்வளோ சூப்பரான வீடியோ. இது வரைக்கும் அவர் வந்து நம்மளுக்கு தெரியும் 15 வருஷத்தில் அத்தனை நாடுகள் போயிருக்காரு, அத்தனை அவார்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. எல்லாத்துல ஒரு ஆப்பிரிக்காவில் ஒரு பிரைம் மினிஸ்டர் மோடிஜி காலிலே விழுந்தார். இப்படி நிறைய நடந்திருக்கு. ஆனால் இந்த விசிட் ரொம்ப ஸ்பெஷலாக இருந்துச்சு. இந்த இஸ்ரேல் விசிட் வந்து பயங்கர ஸ்பெஷல், பயங்கர பெருமைப்படக்கூடிய விசிட்டாக இருக்குது. நான் அதை பற்றி டீட்டெயில்டாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ மற்றபடி உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையும் பதிவு பண்ணுங்கள். நான் இதை பற்றி ஒரு வாசகர், நம்மளோட சேனல் வியூவர் ஒருத்தர் சொன்ன ஒரு கருத்து மட்டும் உங்ககிட்ட ஷேர் பண்ணி ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்துச்சு. என்னென்னு கேட்டால், நான் வந்து சொல்லிட்டு இருந்தேன், அண்ணாமலை அவர்கள் தமிழில் பேசுகிறது, இங்கிலீஷில் பேசுகிறத நான் தமிழில் சொல்கிறேன், அது ஒரு அர்த்தம் இருக்குது. அண்ணாமலை அவர்கள் தமிழில் பேசுகிறதையே யூடியூப்பில் அவைலபிளாக இருக்கிறதையே நான் திரும்ப சொல்கிறது கொஞ்சம் ஒரு மாதிரி நெருடலாக இருக்கே. எல்லோரும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தான் சொல்கிறாங்க, இருந்தாலும் எனக்கு அது மட்டும் ஒரு யோசனை இருக்கேன்ற மாதிரி நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அப்போது ஒருத்தர் வந்து சொன்னார், இப்போ சூப்பர் சிங்கர் இருக்குது, சூப்பர் சிங்கர்லாம் வந்து பாட்டு பாடுறாங்க, அந்த பாட்டோட ஒரிஜினல் பாட்டே இருக்குது, அந்த பாட்டோட ஒரிஜினல் சிங்கர் பாடினதே இருக்குது, பேக்ரவுண்ட் மியூசிக் ஒரிஜினல் பேக்ரவுண்ட் மியூசிக்கோட இருக்குது, இருந்தாலும் நம்ம வந்து சிங்கிங் காம்படிஷனில் வந்து அந்த பாட்டை கேட்க தானே செய்கிறோம், அப்போ அது ஒரு தனி ஃப்ளேவர் தான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட் பார்வையாக இருந்துச்சு. நான் என்ன நினச்சிருந்தேன், ஹைலைட்ஸ் மட்டும் கேட்குறோம், சுருக்கி சொல்கிறோம் அப்படிலாம் நினச்சிட்டு இருந்தேன். பட் இது ஒரு டிஃப்ரெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ இருந்துச்சு. சரி, அது உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கும் அப்படின்னு நினச்சேன். மற்றபடி உங்களோட கருத்துக்களை எப்போ பதிவு பண்ணுங்கள். மேலும் ஒரு பாசிட்டிவ் பாலிடிக்ஸ் வீடியோவில் சந்திக்கிறேன். வணக்கம்.